ஹலோ வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா. இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டை போட்டு வந்திருக்கேன்ல, இது வந்து என்ன அப்படின்னா அப்படியே பக்தி மயத்தெல்லாம் போட்டுடல, ஒரு பய மயத்தில் போட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, போன தடவை இங்கே வந்துட்டு கரும்பு கரும்பு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கட்டிட்டு இருந்தேன்ல, அதுக்காக ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ எடுக்கிற அந்த டைமில் ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்துச்சு பாருங்க. காற்று இங்கேருந்து அப்படியே அந்த தென்னை மரம் சைஸ், அந்த தென்னை மரம் கிடையாது, பெரிய தென்னை மரம், அந்த அளவுக்கு ஒரு பேய் காத்து வந்துச்சுங்க. அப்படியே சுத்திட்டு 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 அன்னைக்கு ஓடுனோம் பாரு ஒரு ஓட்டம். அன்னைக்கு ஓடுனதோட சரி. அது வந்து எப்பயுமே மதியானத்துல தான் வந்து வருமாமா. அன்னைக்கு மதியானம் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கும் மதியானம் தான் வந்திருக்கேன், மதியானத்துல. ஸோ வந்து அந்த மாரி காத்துலாம் வந்து வந்தாலும் நம்ம பக்கத்துல வந்து அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த காத்துலாம் வந்து பேய் காத்தா. அது எதனால தெரியுமா? அந்த காத்து வருது. இறந்து போனவங்கலாம் ஆவியா சுத்துறாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு அப்படிதான் அந்த மாரி பேய் பேய் காத்தா சுத்தி 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 வருமாமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அத பார்த்தே வந்து எனக்கு போன தடவ வந்து சரியான பயமாயிடுச்சு. அதனால இந்த தடவ அந்த மாரி எந்த காத்தும், கருப்பும் வந்து என்ன வந்து அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சாமி கும்பிட்டு பட்டைய போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, கரும்பு போட்டாச்சு. மன்னிச்சிருங்க என்ன தயவு செஞ்சு அதுக்காக. அது ஏன் நான் எடுக்கல அப்படின்னா, நைட்டோட நைட்டா போட்டாங்க. அன்னைக்கு 12 மணி இருக்கும். அந்த டைம்ல போட்டுட்டாங்க. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு உழவு ஓட்டுறது மட்டும் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார் புடிச்சு, அதுக்கப்புறம் ஆளுங்கலாம் வந்ததுக்கப்புறமா கரும்பு போட்டு, மண் போட்டு மூடியிருப்பாங்க அந்த மண்ணுக்குள்ள, பார் புடிச்சதுல. ஸோ என்னால அத எடுக்க முடியல. ஏன் அப்டின்னா, நைட்டோட நைட்டா போட்டாங்க. மேக்ஸிமம் அது வந்துட்டு நைட்டோட நைட்டா தான் போடுவாங்களாம். ஒரே நாள் தான். அட்லீஸ்ட் 2 டேஸ் எனக்கு டைம் கிடைச்சிருந்துச்சுன்னா கூட, நான் ஒரு நாள் விட்டுட்டு இன்னொரு நாள்ல வந்து எடுத்திருப்பேன். அத வந்து ஒரே ஒரு நாள்ல வந்து போட்டாங்க. அதனால என்னால வந்துட்டு அத எடுக்க முடியல. அதுவும் எனக்கு தெரியல. திடீர்னு வந்தாங்களா, திடீர்னு போட்டாங்களா. நான் வேற எங்க சித்தி வீட்ல இருந்தேன். அதனால எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு போட்டுட்டாங்க. கரும்பு போட்டாச்சு. அத வந்து இன்னைக்கு வந்து தண்ணி கட்ட போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கான விளாக். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃபுல்லா போட்டாச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும். பார் பிடிக்கிறதுனா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி இதுக்குள்ள இந்த இதுல போடுவாங்க. இதுல கரும்பு நல்லா தெரியுது. இதுதான் வந்து கரும்பு கரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சைஸ் தான் இருக்கும். அதை வந்து இந்த சென்டர்ல வச்சு மண்ணு வச்சு மூடிடுவாங்க. இந்த மாதிரி அப்படி வச்சு மண்ணு வச்சு மூடிட்டாங்க அப்படின்னா இது அந்த மாதிரி அதுல இருந்து இந்த மாதிரி செடி வரும். இப்படிதான். இதெல்லாம் பாதி காடு காலையிலே எங்க பாட்டி எல்லாம் தண்ணி கட்டிட்டாங்க. மீதி இருக்கிறதா கட்ட போறோம். இது இங்க பாத்தீங்களா, இது அழகா இருக்குல்ல. சின்னதா இருக்கும் போது இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விளையாண்டுட்டு இருப்போம். எடுத்து இதெல்லாம் வச்சு இப்படி உடைக்கிறது தான் வந்து எங்களுக்கு வேலை சின்னதுல. இப்போ இல்ல, சின்னதுல. இதெல்லாம் என்ன அப்படின்னா, தண்ணி கட்டின காட்டுல வந்துட்டு இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து காஞ்சு போகுதுல்ல, அப்படி காஞ்சு போகும்போது இந்த மாதிரி மண் வந்து வெடிப்புட்டு ஒரு மாதிரி ஷேப்பா வந்து கிடக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரிலாம் எடுத்து 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 வச்சுக்கிறது. இது ஏதாவது தொட்டி மாதிரி, பானை மாதிரி, அது உடையாத வரைக்கும். சின்ன வயசுல இருக்கும்போது தேங்காய் தொட்டிலாம் வச்சு விளையாடுவோம்ல, அந்த டைம்ல வந்து இது வந்து பயங்கரமான யூஸ்ஃபுல். என்ன அப்படின்னா, ஏதாவது போட்டு வச்சுப்போம் இதுக்குள்ள நாங்க. விளையாட்டு சாமான மாதிரி இது எங்களுக்கு. ஆமா. அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி நுணுங்கி போயிடும், உடஞ்சி போயிடும், கீழே போட்டுரும். ஐயோ, மோட்டர் போட்டு விடுவாங்களாட்டீங்க. சரி வாங்க போய் தண்ணி கட்டுவோம். பாட்டி கேட்காமையே தண்ணி போட்டு விட்டுருச்சு. போய் மண்டையை உடைக்கிறேன் பாரு. இந்த காடு வந்துட்டு போன இடம் வந்தப்ப சின்னதா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு அளவுக்கு நல்லா மேலே வந்துருச்சு பெருசா. தெரியுதா அது? அது வந்து இதுக்கப்புறமா தான் போட்டுச்சு. இது வந்து அதுக்கு முன்னாடியே போட்டுச்சு. இந்த மாதிரிதான் வரும் அந்த செடியும்.
ஆடுலாம் மேய்கிறாங்க, செல்ல குட்டிங்கெல்லாம் மேயுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கீரை பறிக்க போறேன். என்னோட ஹெல்த்துக்கு முக்கியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று என்னன்னா கீரை. நான் எங்கே போனாலும் எங்கே கீரை பார்த்தாலும் பொறிக்காம விட மாட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கீரை செடி வந்து பார்த்துட்டேன், அதை வந்து பறிக்க போகிறேன். நான் பார்த்தது அங்கே, அதை பார்த்துட்டு எங்கள் பாட்டி தான் எங்கேயோ இங்கே இருக்குது பொறி அப்படின்னாங்க. இங்கே எங்கே இருக்குன்னு தெரில. காற்று அடித்தாலே பயமாக இருக்குது, எங்கடா சூறாவளி காற்று வந்து நம்ம அப்படியே தாக்கிடுமோ அப்படின்னு. Oh my god. Hey! ஐயோ சண்டை போடுது, இங்க பாருங்க. ஹேய், அடி பிச்சுடா. வரேன் வரேன், அங்கதான் வரேன். இவங்கெல்லாம் வந்து இங்க கம்முனு தான் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே இவங்க வந்து அண்ணி என்னை பார்த்துட்டாங்களாம். உடனே அப்படியே கத்துறாங்க, ஊரே கேளு நாடே கேளு. அம்மா, இந்த காட்டுக்குள்ள முள்ளு நிறைய இருக்க மாட்டேங்குது, செருப்பு வேற போடாம வந்துட்டேன். ஏய், எதுக்கு கத்துறீங்க? குத்துது. சரி, இப்போதைக்கு வந்து நான் இங்க கீரை பொரிச்ச மாதிரி தான். கீரை செடியவே காணும். நானும் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்க இருக்குன்ட்டே தெரியல. தண்ணி இங்கதான் பாயுதா? மை காட், தண்ணி இங்கதான் பாயுது. ஆனா இப்போ கீரை செடி மட்டும் காணும். அப்படியே குஷியா போனேன், ஆனந்தமா. சரி கீரை பொரிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு. எப்படி இருக்கும், இந்த லைன்ல எங்கேயும் இல்லாமலாம் இருக்காது, போகும்போது பொரிச்சிட்டு போயிடுறேன். சரியான சிரிப்பு. என்னன்னா எங்க ஆடுலாம் எங்க பாட்டிக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வேற ஒருத்தவங்களோட காட்டுக்கு போயிடுச்சு. இந்த காட்டை தான் வந்துட்டு தண்ணி பாய்ச்ச போறோம். ஃபுல்லா தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்கு, தண்ணியில தான் வந்து நின்றுட்டு இருக்கேன். Oh my god, இந்த வேலைலாம் கொஞ்சம் இல்லை, நிறையாவே கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ, சின்ன கருப்பு. கிணறு பாக்குறீங்களா? ஆமா, உள்ள விழுந்தோம், அவ்வளவுதான். பாதாள குழி மாதிரி இருக்கு. தண்ணி இன்னும் பாயல, இன்னும் அது ஃபுல்லா பாயும், நைட்டு வரைக்கும் பாயும் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, பாம்பு புலி மாதிரி இருந்துச்சு, எங்கேயோ காலை விட்டுட மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சேன். எங்க ஆட்டோட எங்க பாட்டிக்கு பெரிய ரோதனையா இருக்கு. பாதிதான் இங்க இருக்கு, மீதிலாம் அந்த சைடு ஒரு குழி இருக்கு, அதுல போய் இறங்கிடுச்சா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தல். ஐயோ, இங்கேயும் அப்படியே கீரை வந்து பார்த்துட்டு போனோம்ல, அது எங்கேயோ இங்கதான் இருக்காமா, எனக்கு கண்ணுக்கே தெரியல. இங்கதான் இருக்கு, போய் பொறிங்கிறாங்க. நான் எங்க போய் பொறிப்பேன்னு எனக்கு தெரியல. என் கண்ணு கெட்டின வரைக்கும் காணோம், ஆனா இங்கதான் இருக்குன்றாங்க. எங்க?
அந்த லாஸ்ட்ல இருக்காமா. பயங்கரமா பசிக்குது. நல்லா சாப்பிட்டே எப்போ விடுறேன்னு நினைக்காதீங்க. என் கண்ணுக்கு கீரையே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு சூனியக்காரி சிரிப்பு உனக்கு. ஒரு குட்டி செடியை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரே ஒரு செடி தான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னா கேக்குறாங்களா? திஸ் இது என்ன கீரைன்னு தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்கு. இது என்ன கீரைன்னா மிளகு தக்காளி கீரை. இந்த லைன்ல தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா ஒண்ணுதான் இருக்கு. எல்லாம் அதுவும் இவ்வளோ அடி வாங்கியிருக்கு. ஏன் செடி காணோம். நீ அவங்க வந்து பார்த்தாதான் தெரியும். ஆமா, இது என்ன செடி? இது இது பார்த்தா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல இந்த உருளைக்கிழங்க இதை பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. பட் இது என்ன செடின்னு எனக்கே தெரியல. இதோ இந்த பக்கம்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இதோ திஸ் 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 என்ன செடின்னு எனக்கே தெரியல. ஆனா பார்க்க ஒரு மாதிரி அழகா இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கே தெரியல. அடுத்த செருப்படி வாங்குறதுக்கான அறிகுறிதான்ன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்குது. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு வேலை பொழப்பு மட்டும் பார்ப்போம். அது வந்து செருப்படி வாங்குறதுக்கான அறிகுறி தான். அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் இருக்கேன். நானும் ஒரு மாதிரி கண்ட்ரோலா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சா பறக்குது. ஐ டோன்ட் நோ ஏன் இது நடக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம பொழப்ப பார்ப்போம். கண்டதை பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் பாயவே இல்லை. கிட்டத்தட்ட ஆ ஆ ம் அவங்க அப்படி ஓரமா போய் உட்காடுறேன் அப்படின்ட்டு போறாங்க. தண்ணி இன்னும் பாயவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மணி பக்கமாயிருச்சு. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். போயிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கம்ப்ரஷன் ஓனதுக்கப்புறமா எடுத்து விடுவாங்க. நைட்டுக்கு தண்ணி பாயும். கரும்பு காடு தன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறது. இந்த நீங்களாம் கரும்பு காட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? இப்போ இல்ல, இப்போலாம் வந்து செடி இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஐயோம்மா, இதுவே கிளிக்குது கையை சொர சொரன்ட்டு. இது செடி நல்லா என்ன பேர் கரும்பு ஆனதுக்கு அப்புறமா இந்த இந்த இலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சோகை உரிக்கிறதுக்கு போவாங்க இந்த காட்டுக்குள்ள. இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் சோகை உரிச்சு விடுவாங்க. அப்படி இது உரிக்கும் போது இந்த இது இருக்குல்ல, இந்த சைடுல ஒரே சொனப்பா இருக்கும். அப்படியே சொர சொர சொரன்னு இந்த முள்ளு மாதிரி இருக்கும். குத்தும் அப்படியே. ஓ மை காட்! அந்த வேலைக்கெல்லாம் எங்க அம்மா போயிருக்காங்க தெரியுமா? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கலாம். ஸோ அப்படிதான் இருக்கும் இது. இப்போ அந்த அளவுக்கு தெரியல. ஆனா இப்பயே எப்படி இருக்குன்னா, குட்டி செடியில இதை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே எப்படி எனக்கு எப்படி சொல்றேன்னு, அப்படி ஒரு முள்ளு முழங்கு குத்தும் இதுல.
இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாரி வேலையெல்லாம் செய்றாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம். இ ஒண்ணும் இல்ல, நம்ம இது தொட்டாலே நம்ம கை அப்படியே அறுத்துரும். ஒரு கொஞ்சம் வேகமா இப்டி இ செடியோட ஒட்டி இழுத்தோம்னா, கைய அறுத்து விட்டுரும். அப்படி இருக்கும்போது, இதுக்குள்ளலாம் அ இந்த பாத்தி பாத்தியா இருக்குல்ல, இதுக்குள்ள போயிட்டு தான் அவங்க திரும்ப வரணும். அப்படி வரும்போது இதுக்குள்ள போயிட்டு அவங்க வரத்துக்குள்ள, அந்த இதெல்லாம் உளிக்கிறதுக்குள்ள அவங்க மேலே ஃபுல்லா உடம்பே வந்து சொனப்பாயிடும். பாவம். நான் ஒவ்வொரு தடவையும் எங்க அம்மாவோட கையெல்லாம் பார்த்துருக்கேன். ஆ அந்த சொனப்புலாம் அப்படியே இருக்கும். பாவம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு எங்க அம்மா வந்து என்ன வளர்த்துனாங்க. என் தாய். சொக்க தங்கம் அவங்க. நான் தான் வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சின்னதுல புரிஞ்சுக்காம ரொம்ப அவங்களலாம் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் நான்லாம். ம். நான்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது? விவசாயம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு விவசாயம் பெருமையா பேசுவாங்க. விவசாயத்துல ஏன்னா நான் அதுக்குள்ளயே இருந்து பழகிட்டேன்ல. விவசாயத்துல என்னடா இருக்கு அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இப்போ உள்ள இறங்கி நான் ஒண்ணும் பெருசா அந்த அளவுக்குலாம் வேலை செய்யறது கிடையாது. சும்மா கூட மாட மேம்போக்கா தான் வேலை செய்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கே வந்துட்டு இது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, தனி கட்ஸ் வேணும் அதுக்கெல்லாம். தனியா ஒரு ஆள் வந்து இருந்து பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் கட்ஸ் தான். பிகாஸ் நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கஷ்டமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு, சரி நம்ம ஏன் இத பண்ணக்கூடாது? நம்ம இதுலயே இருந்திருக்கோம்ல. நம்ம ஏன் இத ட்ரை பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு யூடியூபே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆக்சுவலா இது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கும்போது கண்டிப்பா அதோட ஆழம் தெரியும்ல. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நான் உள்ள இதுக்குள்ள வர வர எனக்கு அதோட கஷ்டங்கள்லாம் ரொம்ப பெருசா தெரியுது. அ சும்மா வீடியோ எடுத்து போடுற எனக்கே இப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பழகி போச்சு போல அவங்களுக்கெல்லாம். அவ்வளோதான். ஒரு 3/4 தான் வந்து பாய்ஞ்சுது. இந்த ஏகத்துக்கு ஃபுல்லாவே பாயணும். இன்னும் அந்த லாஸ்ட்ல வந்து பாயல. ஸோ இப்பயே மணி 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதனால சரி போதும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி ஆல்ரெடி போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி நான் மட்டும் தான் அங்க உட்காந்துட்டு இருந்தேன். நானும் வந்து கிளம்புறேன். நானும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு குழந்த கரும்பு. சரி ஓகே. டைம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்ப போறேன். அவ்வளோதான். உங்கள நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் பாய்.